இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன கதையோட தான் வந்திருக்கேன். அதுவும் ஜானகிராமனுடைய சிறுகதைகள் அப்படின்னா எல்லாருக்குமே பிடிக்கும். அப்படிதானே? அவர் சிறுகதைகள் மிக தத்ரூவமாகவும், அதே சமயத்துல ஒரு மெசேஜ் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த கதைகள்ல நானு ஒரு சின்ன கதை தான் கண்டாமணி அப்படின்றது. கண்டாமணி அப்படிங்கிறது என்னன்னா, அந்த கதை பேரு. அது கோயில்கள்ல எல்லாம் அந்த ஒரு மணி வச்சிருப்பாங்கல்ல, அதுதான் கண்டாமணி அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்ப கதைக்கு வருவோம். அவரு என்ன பண்ணுவாருன்னா, ஒரு சின்ன கதை. அது என்னன்னா, ஒரு மார்க்கம் அப்படிங்கிறவரு தன்னுடைய மனைவியோட ஒரு சின்ன ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருப்பாரு. அந்த ஹோட்டல்ல அவர் ஒரு நாள் ஒரு பெரியவர் சாப்பிட வருவாரு. அவர் சாப்பிட வரும்பொழுது, அவருக்கு சாப்பாடு பரிமாறிட்டு இருப்பாரு மார்க்கம். அப்ப அவரு வேக வேகமா அந்த பெரியவர் என்ன பண்ணுவாரு, வேக வேகமா சாப்பிடுவாரு. இவரு சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுதே, இந்த மார்க்கம் என்ன பண்ணுவாரு, கிச்சனுக்கு போயி அந்த சாம்பார் பாத்திரத்த திறந்து பார்ப்பாரு. அதுல ஒரு பாம்பு கிடக்கும். அத பார்த்ததும் அவருக்கு திடுக்குன்னு தூக்கி போட்டுரும். ஐயையோ! அந்த பெரியவர் சாப்பிட்டாரே! நம்ம என்ன செய்ய போறோம்ன்ட்டு வேகமா ஓடி வருவாரு. ஆனா அது வேகமா அவரு சாப்பிட்டுட்டு முடிச்சுருவாரு. இவருக்கு என்ன செய்றது ஏதுன்னே தெரியாது. அப்ப அந்த பெரியவர் மூவ் ஆயிடுவாரு. இவருக்கு ரொம்ப பதட்டமாயிடும். ஏன்னா, விஷமுள்ள பாம்பு உடைய அந்த சாப்பாடு அவர் சாப்ட்டுருக்காரு. இறந்துருவாரே அப்படின்னு ரொம்ப பதட்டமாயிட்டு, ரொம்ப கடவுள்ட்ட எல்லாம் பிரார்த்திப்பாரு. இந்த குற்றத்துல நான் மாட்டிக்க கூடாது. இந்த குற்றம் குற்றமா தெரியக்கூடாது. அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப பிரார்த்தனை பண்ணிக்குவாரு. அது மாதிரியே மறுநாள் அந்த பெரியவர் இறந்து போயிடுவாரு. இவரு என்ன பண்ணாரு, இந்த பிரார்த்தனை பண்ணும் பொழுது, நான் கோயிலுக்கு மணி வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிடுவாரு. இவரு இறந்த பிறகு, சாதாரணமா அவர் இறந்ததா நினைச்சுட்டு அந்த ஊர் மக்கள் அவர அடக்கம் பண்ணிடுவாங்க. அப்ப இவரு இந்த குற்றத்துல மாட்டாம போயிடுவாரு. அப்ப இவரு என்ன பண்ணணும்? கடவுள்ட்ட தப்பிச்சுக்கணும்னு வேண்டுனார்ல. அப்ப அவர் இறந்துட்டா கூட, இவரு அந்த குற்றத்துல மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு, இவரு மணிய அந்த கண்டாமணி மணிய வாங்கி அன்பளிப்பா அந்த கோயிலுக்கு குடுத்துடுறாரு. இவருக்கு கொஞ்சம் திருப்தி ஆயிடுது. ஒரு சமயம் பிரார்த்தனை நிறைவேத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும் பொழுது, மறுநாள் என்ன ஆகுது, அந்த மதிய உணவு டைம்ல இவரு சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்கும் பொழுது, அந்த கோயிலினுடைய மணி அடிக்கிற சத்தம் கேட்டு தான் அப்படியே திடுக்குன்னு இவருக்கு தூக்கி போட்டு, அந்த குற்ற உணர்ச்சி ஆயிடுது. அந்த நினைவு தான் வருது. சாம்பார், அந்த பெரியவர், அந்த பாம்பு. இது 3ம் அவருக்கு நினைவுக்கு வருகிறது. அப்புறமும் அப்படி நிதானிச்சுட்டு இருப்பாரு. அப்புறம் இரவு என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே டைம்ல அந்த மணி அடிக்குது கோயில்ல. இவருக்கு அதே சாம்பார், பாம்பு, அந்த பெரியவர் ஞாபகம் வருது. அப்பதான் இவருக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சி ஆயிடுது. அப்ப என்ன பண்ணுவாருன்னா, கோயில்ல போயி திரும்பவும் அந்த மணிய வாங்கிட்டு வருவாரு. அப்படின்னு இந்த கதை முடிஞ்சிருக்கும். ஆக, நம்ம இந்த கதை நம்மளுக்கு என்னத்த உணர்த்துது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம குற்றத்த மறைக்கலாம். குற்றத்திலிருந்து தப்பிக்கலாம். ஆனா, அந்த குற்ற உணர்ச்சி இருக்கு பாருங்க, அதிலிருந்து என்னைக்குமே தப்பிக்க முடியாது அப்படிங்கிறத தான் அந்த கதை சொல்லுது. அப்ப நாம குற்றம் செஞ்சுட்டு தப்பிக்கலாம் அப்படிங்கிறத விட, அந்த குற்ற உணர்ச்சி நம்ம வாழ்நாள் ஃபுல்லும் நம்மள கொன்னுடும் அப்படிங்கிறத இந்த கதை அழகா சொல்லியிருக்கும். எப்பொழுதுமே ஜானகிராமன் கதைன்னா, ஜானகிராமன் கதை தான். இது உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.